சூர்யா, நீங்கள் என்ன விஷயங்களை கையில் எடுக்கிறீங்க? அரசு இங்கே தேர்தலெலாம் முடிஞ்சு போச்சு, ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாரு. இல்லை, அதுக்கு முன்னாடி சார் சொன்னாங்க 100 மார்க் எடுக்கிறவனுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் பதட்டம் இருக்கும் அப்படின்ட்டு. அது 100 மார்க் எடுக்கணுங்கிற பதட்டமாக இருந்தால் பரவாயில்ல, 35 மார்க் தான் எடுத்தான்னு அவங்களே சொல்லக்கூடியவன் வந்து நம்மளை பீட் பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயமும் பதட்டமும் இருக்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று, 30 ஒட்டு துணி கூட்டணிகள் அப்படின்னாரு. அதாவது இதுக்கு முன்னாடி அமைந்த யூபிஏ கூட்டணி எல்லாம் ஒட்டு துணி அப்படின்னாரு. வாஜ்பாயும் ஒட்டு துணி வச்சு தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டி இருக்குது. அடுத்து முஸ்லீம் ரிசர்வேஷனை வந்து ஸ்குவாஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. 2011க்கு பிறகு, அதாவது மிட் ஆஃப் 2000 10% இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை குஜராத்தில் சில சாதிகளை, அதாவது இடஒதுக்கீட்டு பிரிவில் வராத சாதிகள் எல்லாம் ஒரு பட்டியல் போட்டு அவங்களுக்கு 10% ரிசர்வேஷனை பிஜேபி கவர்மெண்ட் கொடுக்குது. அதை அன்னைக்கு குஜராத் ஹைகோர்ட் வந்து ஸ்குவாஷ் பண்ணாங்க. என்ன காரணம் சொல்லி ஸ்குவாஷ் பண்ணாங்கன்னா, இந்திரா சாஹானி வழக்கினுடைய அடிப்படையை இது மீறுது அப்படின்னு சொல்லி ஸ்குவாஷ் பண்ணாங்க. பின்னால் யூனியன் கவர்மெண்ட் வந்து 10% இடபிள்யூஎஸ் கொண்டு வரும்பொழுது அதை ஏற்றுட்டாங்க. அதனால நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்தில் ஒன்றா இருந்திருக்கு, உச்சநீதிமன்றத்தில் ஒன்றா இருக்கு. அதனால அது குறித்து நம்ம பேசலாம். அதை தாண்டி 70 முஸ்லிம்ஸ் குரூப்ஸ்க்கு இவங்க வந்து ஓபிசி ரிசர்வேஷனுக்குள்ள கொண்டு வரதுக்கான அட்டெம்ப்ட் எடுத்தவர், அதற்கான முயற்சியை கொண்டு வந்தவர் குஜராத்தில் மோடி. ஏன்னா அன்னைக்கு அவங்க ஓட்டு அவங்களுக்கு தேவைப்பட்டது, அதனால அவர் அப்படி பண்ணார். அப்ப இவர் சொல்றது இதெல்லாம் ஓட்டு வங்கி அரசியல் அப்படின்னு சொன்னா அதுவும் ஓட்டு வங்கி அரசியல்ங்கிறத அவங்க முதல்ல ஒத்துக்கணும். அடுத்து இந்த தலைப்புல பொறுத்த வரைக்கும் ஊழல் குறித்து இரட்டை நிலைப்பாட்டை பாஜக என்ன அடிப்படையில் அதை சொல்றீங்க? அவரே கேட்கிறாரு, தமிழ்நாட்டிலே நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் என்னங்க பண்ணுது அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, அதுக்கு முன்னாடி இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு சிஸ்டமேட்டிக்கா அந்த ஊழல் விஷயத்துல 2 முக்கியமான கரெக்ஷன்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. ஒன்று பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988, 2018 ஒரு அமெண்ட்மெண்ட். அதில் செக்ஷன் 17A ஒன்று உள்ளே கொண்டு வராங்க. அதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்ட், அது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் சரி, அவர்களெல்லாம் ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் அவங்க மேலே வருது அப்படின்னா நீங்கள் வந்து கன்சர்ன் அத்தாரிட்டிகிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஒரு வழக்கை ஒரு போலீஸ் நடத்தணும். இப்போ டிவிஎஸ்சி இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஆன்டி கரப்ஷன் பியூரோஸ் எல்லாம் ஒரு மத்திய அரசு ஊழியர் மேல, ஒன்றிய அரசு ஊழியர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த அத்தாரிட்டி கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஊழியர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். முன்னாள் அமைச்சர்கள் மேல இது மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கணும்னா ஆளுநர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி அத்தாரிட்டி கிட்ட பர்மிஷன் வாங்குறத மேண்டேட் பண்றாங்க. அதற்கு அடுத்த வருஷம் 2019 பிஎம்எல்ஏல ஒரு கரெக்ஷன் கொண்டு வராங்க. அதாவது இவங்க வந்து பிஎம்எல்ஏ வந்து கேள்விக்கு அப்பாற்பட்டதாக மாற்றுகிறார்கள். இசிஐஆரே கொடுக்க வேண்டாம், எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி இவங்க போடக்கூடிய இசிஐஆரையே கொடுக்காம ஒரு 2 முதலமைச்சர்களை தூக்கி உள்ள வைக்கிற அளவுக்கு பவரை கொடுக்குறாங்க. அப்ப சிஸ்டமேட்டிக்கா அவங்க என்ன பண்றாங்கன்னா, மாநில அரசுகளுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் உள்ள வைக்கிறது நீதிமன்றங்கள் தானே, பிரைம் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்றேன். நான் சொல்றது, நீங்க இசிஐஆரே கொடுக்காம இடி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்கு. அதனால அது சார் ஒத்துக்க அமெண்ட்மென்ட்டை கொண்டு வர எனக்கு சொல்லி கொடுத்ததே சார் தான் ஒரு டிபேட்ல. இசிஐஆரே கொடுக்காம நீங்க ஒரு முதலமைச்சரை கூட நீங்க அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமா மாத்தி வச்சிருக்காங்க. இந்த 2 சட்டத்துக்கு அடிப்படை வித்தியாசம் என்ன? ஒரு ஊழல் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா மாநில அரசுகளுக்கு கடிவாளம் போடுறாங்க. அதே சமயம் ஒன்றிய அரசுக்கு ஏகப்பட்ட அதிகாரத்தை, கேள்விக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை கொடுக்குறாங்க. இதன் மூலமா இவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களான்னு கேட்டா, முன்னாள் அமைச்சர்கள் மீது நாங்க தொடர்ந்த வழக்கு வந்து ப்ரொசீட் பண்றதுக்கு எஃப்ஐஆர் காப்பில இருந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டு வந்து கொடுங்கன்னு கவர்னர் கேட்கிறாரு. கொடுத்த பிறகு அப்ரூவல் கொடுக்க மாட்டாரு, அதுக்குள்ள கரெக்ஷன்ஸ் கேட்கிறாரு. உச்சநீதிமன்றத்துக்கு நாங்க போன பிறகு ஒரு வழக்குக்கு மட்டும் அப்ரூவல் கொடுத்தாரு. அப்ப இந்த அளவிற்கு நெருக்கடியை உருவாக்குறீங்க. இது என்ன பண்றது அப்படின்னா, ஊழலை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்தாங்களான்னா இல்ல, மாறாக பிரதமர் சொல்றாரு, இதுவரைக்கும் பிஎம்எல்ஏல தொடுக்கப்பட்ட வழக்குகள்ல 3% மட்டும்தான் அரசியல்வாதிகளுக்கு எதிராக, மற்றதெல்லாம் நிறுவனங்கள் யாரெல்லாம் மணி லாண்டரிங்ல இருக்காங்களோ அவங்க மேல நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறாரு. இல்ல, அந்த வழக்கெல்லாம் என்னன்னா யாரெல்லாம் பணம் கொடுக்கலையோ அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கலாம்ல. அப்ப நீங்க இது என்ன அடிப்படையா பாத்தீங்கன்னா, தொடர்ந்து இவங்களுடைய பவர்ஸ் இதில் ஸ்ட்ரென்தன் பண்ணதன் மூலமா மிரட்டி தங்களுக்கு ஆள் பிடிக்கிற வேலைக்காக இந்த சட்டத்தை வளைக்கிறாங்க. இதுதான் செலக்டிவா நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றோம். செலக்டிவா நடவடிக்கை எடுக்கிறீங்க. அதனாலதான் பிஜேபியில் சேர்ந்த 25 பேர் இடி இதுல இருந்து தப்பிக்கிறாங்க. 23 பேர் அவுட் ஆஃப் 25, அதுல 23 பேர் தப்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஹிமந்த் பிஸ்வா சர்மா வந்து முதலமைச்சராகவே ஆயிட்டார். அவ்வளவு பெரிய அளவிற்கு இவங்க செலக்டிவா இருக்காங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, ஸ்மார்ட் சிட்டில ஊழல் நடந்துச்சு அப்படின்னு தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இவங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். எப்ப கோயம்புத்தூர்ல இருந்த ஏடிஎம்கே ரெஜிம்ல ஊழல் நடந்துச்சு அப்படிங்கிறார். ஸ்மார்ட் சிட்டிங்கிறது
யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து செய்யுது. அதுல ஊழல்னா நீங்க ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? அதன் மீது எந்த புகார், ஒரு புகார் கூட கொடுக்கல. உச்சமா இவர் என்ன பண்றாருன்னா, நாங்கள் 2019 21 தோத்ததுக்கு காரணமே அதிமுகவின் ஊழலை நாங்கள் சுமந்தோங்கிறார். அப்ப ஊழலுக்கு எதிரானவர் தானே, ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள் தானே. அப்ப ஏன் ஒரு கட்சியினுடைய ஊழலை நீங்க சுமந்தன்னு சொல்ற அளவுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பேசலையே அதிமுகவுடைய ஊழல் குறித்து? அப்ப இந்த செலக்டிவ் டார்கெட்டை தான் கேள்வி கேட்கிறோம். ராகுல் காந்தி குறிப்பிட்டாரு, நீங்க இந்தியா கூட்டணி கேள்வி எழுப்புது அப்படிங்கிறீங்க. பேசலாம், நான் உங்கள்ட்ட நிறைவு கருத்துக்காக வரேன். சுப்பிரமணியன், இந்த பரப்புரை ஒரு 10 ஆண்டு கால ஆட்சி சாதனை அதெல்லாம் சொல்றதுக்கு பதிலா இன்னமும் பழைய விஷயங்களை, பழைய வரலாறுகளை அப்படிதான் சொல்லி தான் பேச வேண்டிய இடத்துக்கு தான் போகுதா? இல்ல, சாதனைகளை சொல்லியாச்சு. அதாவது மக்கள்கிட்ட வந்து எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க உலகத்தில் உள்ள IMF ஒத்துக்கிறான், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஒத்துக்கிறான். நீங்க அதை சொன்னா வச்சுக்கோங்களேன், எதுக்கு திருப்பி இதே பேசுறீங்க அப்படின்னாங்க. உடனே எங்களுக்கு GSTயால வந்து எங்களுக்கு வந்து வறுமை கோட்டு கீழே மக்கள் போயிட்டாங்க. சரி, நிதி ஆயோக் ரிப்போர்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே சொன்னா அதை ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா இங்க தமிழக நிதிநிலை அறிக்கையில் சொன்னா அதை ஒத்துப்பீங்க நீங்க. ஸோ அது மாதிரி சாதனைகள் வந்து ஏற்கனவே வந்து டேபிளில் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டாச்சு. அதாவது கடைசியாக அந்த பார்லிமெண்ட் தொடர் நடக்கும்போது ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அதான் RK சொல்றாரு, ஒவ்வொரு ஃபேஸ்ல என்ன விதமா அந்த பரப்புரை மாறி இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க பொதுவா என்ன சொல்லுவோம், வளர்ச்சி அரசியல் 2014க்கான ஒரு நரேட்டிவ் தேசம் முழுக்க பேசப்பட்டது. அப்படி ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து நாங்க 10 ஆண்டுகளில் செய்திருக்கிறோங்கிறத பிரதானப்படுத்த வேண்டியது. நீங்க குஜராத் மாடல் அப்படின்னு ஒரு மாடலை தான் சார் நிறுத்தணும். இன்னைக்கு இந்தியா மாடல் அல்லது பிஜேபி மாடல்னு சொல்லி நிறுத்தி வாக்குகளை கேட்க முடியலையான்னு ஒரு கேள்வி. அதெல்லாம் வந்து பிரசன்ட் பண்ணியாச்சு, பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்ணியாச்சு. அனைத்து பரப்புரையில மக்களை நேரா சந்திக்கிறப்ப என்ன பேசுவீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? மோடி சர்க்கார் சொன்னோம், பிஜேபியுடைய மாடல் சொல்லலாம், இதெல்லாம் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு பண்ணிருக்கோம். அதாவது எப்படி இப்ப வந்து எதிர்க்கட்சிகளை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா அவங்க கொடுத்த மேனிஃபெஸ்டோல என்னென்ன தவறான கொள்கைகள் அதுதான் சொல்லணும். ஓகே, மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து அபிஷியலா டேட்டா ரெக்கார்ட் ஆயாச்சு, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல கொடுத்தாச்சு, மக்கள் படிச்சுக்க போறாங்க. அவ்வளவுதான். அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை சொல்லலாம், சொல்லப்படாதத வேற ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கும்போது அதை எப்படி எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்ல அதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்களே. நிர்மலா சீதாராமன் ஏதாவது மீட்டிங்ல போனாலும் அவங்க இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. இவ்வளவு வந்து எங்களுக்கு மாநிலத்துக்கு நான் கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. அது கவுண்டர் பண்ணி யாருமே பதில் பேசுறது இல்ல. அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் கொடுத்துடுறாங்க அவங்க. ஐயா சொன்னது பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு இந்த நீங்க சொன்னீங்களா கெஜ்ரிவால் இல்ல, இப்ப நீங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில எந்த இடத்துல முஸ்லிம் ரிசர்வேஷன் சொல்லி மைனாரிட்டிஸ் சொல்றாங்க. அதாவது ரெண்டு குறிப்பிட்ட ரெண்டுத்தை பார்க்கணும். ஒன்னு வந்து பேங்கிங். ஆனா மீண்டும் மைனாரிட்டிங்கிறது முன்வைக்கப்படல. முஸ்லிம்ஸ்ங்கிறத 15 கூட்டங்கள்ல பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி. அப்படி மைனாரிட்டிஸ்னா வந்து வேறவர் அல்லது 15% பட்ஜெட்ல ஒதுக்கிடுவாங்க. எல்லாமே அதோட தொடர்ச்சியா சொல்றாரு அவரு. 2004 அது எங்க அறிக்கையில எங்க சொல்லப்பட்டுச்சு? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில எங்க சொல்லல? அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆட்சியில இருக்கும்போது 2014 இருக்கும்போது மன்மோகன் சிங் தலைமையிலான அரசுல சொல்லிருக்காங்க. இப்ப மன்மோகன் சிங் அதை கவுண்டர் பண்ணணும்ல. இல்ல அந்த துறையில இருந்த அமைச்சர்கள் 17 வரைக்கும் நீங்களே அதே பாலிசியை கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது வரைக்கும் அவங்க கவுண்டர் பண்றாங்க. அதனால இப்ப அது தேவையில்லாத விஷயம். இப்ப வந்து பரவலாக்கப்படணும், மக்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு போகணும், அனைத்து பெனிஃபிட்டையும் வந்து புவர் பீப்புளுக்கு கொண்டு போகணுன்றாரு. அதாவது மதம்லாம் இருக்கவே கூடாது, அந்த மதத்தை தாண்டி போகணுன்றாரு. அதுதான் இன்னைக்குள்ள எக்கனாமிக் டைம்ஸ்ல இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வந்து டு த புவர் பீப்புள். சோ மதத்தை பார்க்காதீங்க, அனைவருக்கும் கொடுக்கணும் அப்படின்றாரு. ஸோ அதை மாதிரி போகும்போது ரெண்டு மேனிஃபெஸ்டோ சொல்லிட்டு மைனாரிட்டிஸ் சார்ந்த அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து லோன் கொடுக்கும்போது மைனாரிட்டிஸ்க்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் கொடுக்கணுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பேங்க்ல லோன் வாங்கியிருக்கிறேன், லோன் வாங்கி கொடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி எந்த வித இதுவும் பார்த்ததில்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இன் மேனிஃபெஸ்டோ மைனாரிட்டிஸ்க்கு டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் லோன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அது எப்படி ஒத்துப்பாங்க? அதாவது பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நானும் FD போட போறோம், மற்றவங்களும் FD போட்டிருக்காங்க, அது மூலமா தான் கடன் கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்தா ஒத்துக்க முடியுமா? என்ன சொல்லுவாங்கன்னா, பின்புலம் பார்க்கணும். அதாவது ப்ரமோட்டர்ஸோட பேக்ரவுண்டு, அந்த சக்சஸ் ஸ்டோரி ஆஃப் தி ப்ரமோட்டர்ஸ் அப்படி பார்த்து கொடுக்கணும். இன்னொன்னு என்ன சொல்றாரு பார்த்தா, ஒரு படி தாண்டி மைனாரிட்டிஸ்க்கு வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள கான்ட்ராக்ட்ஸ்க்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லாம கொடுங்க. சார், பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் டெக்னோ கமர்ஷியல் பார்க்கணும். டெக்னிக்கலா அவங்க வந்து சூட்டபிளா இருக்காங்களா, கமர்ஷியலா வந்து அரசாங்கத்துக்கு நல்ல ஒரு தரவை கொடுப்பாங்களான்னு பார்க்கணும். அப்படி போகாம வந்து வெறுமனே வந்து மைனாரிட்டிஸ் பேஸ்டு போறீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இங்க தமிழ் பேசிட்டு இருக்கேங்க, டெல்லிக்கு போறேன், நான் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, டெல்லியில எனக்கு லோன் கொடுப்பாங்களா? அதை எழுதி கொடுப்பாரா அவரு? சோ அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. மகாராஷ்டிரல போறேன், எனக்கு இந்தியும் தெரியாது. நீங்களே சொல்றீங்க மைனாரிட்டிங்கிறதுல லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியும் உள்ளடக்கியது. கண்டிப்பாக வெறும் முஸ்லிம் மட்டும் இல்ல. குறிப்பீங்களா சொல்லணும், வெறும் முஸ்லிம் மட்டும் இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் அதை தெளிவுபடுத்த வேண்டியது. எல்லா இடத்துலயும் முஸ்லிம்ஸ் தான் கொண்டு போக. என்ன பொறுத்தவரைக்கும் மைனாரிட்டி அப்படின்னா, சோ எங்க நம்ம வந்து குறைவாக எண்ணிக்கையில் இருக்கிறோமோ அவர்கள் எல்லாம் மைனாரிட்டி அப்படியே சொல்றாரு. அது சொல்லுவாரா? எனக்கு நான் டெல்லியில போய் பிசினஸ் போக போறேன், எனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு லோன் கொடுப்பாங்களா? சொல்லுவாங்களா? அவங்க PWD கான்ட்ராக்ட் எடுத்து கொடுப்பாங்களா? சோ இது எதிர்க்கட்சிகளுடைய ஃபிளாஸ் இல்லனா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த அடிப்படையில் பண்றாங்கன்றாங்க திரு வன்னியர்.